பேப்பர் பாய் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ் பாரம்பரிய கலைகளான தெருக்கூத்து மற்றும் நாடக கலைகளை பதிவு பண்ணணும்ன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல செயல்பட்டு வர்றதுதான் நம்ம பேப்பர் பாய் யூடியூப் சேனல். எங்களுடைய இந்த பணியை நாங்க தொடர்ந்து செய்ய உங்கள் ஒவ்வொருவருடைய உதவியையும் நாடி நிற்கிறோம். இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பேற்பட்ட செயலை செய்தானே அந்த கருணாகம், அவன் போற பஸ் கவுருமோ, அவன் பாடிய 10 இடத்துல இறக்கி இறக்கி தூக்குவாங்களோ, அவன் வாயில புழு நின்றுமோ, அந்த நான் மென்டலி நீ மென்டலி நான் மென்டலி நீ மென்டலி, எப்பவுமே சூப்பராக தான் மென்டலி. ராமு, நான் சுச்சி போயிட்டு வந்து சிக்கன் சாப்பிடவா இல்ல சிக்கன் சாப்பிட்டு சிப்பாங்க? ரொம்ப நேரமா நான் போற பஸ் கவர்றோம். அந்த பஸ் தானே நீ வர சொல்லமா? ஆளை பார்த்தா ஒரு பேச்சு பேசுவாங்க, ஆளு உள்ள போயிட்டா ஒரு பேச்சு பேசுவாங்க. இதே மாத்தி மாத்தி பேசுறவாள் தான். பேசுவியா? பேச மாட்டேங்க, பேச மாட்டேன். பாவி, அந்த பாவி உன் வாழ்க்கை அழைத்து விட்டான் அம்மா. பாழும் பிரம்மதேவர் யார் யார் தலையில் என்ன விதி எழுதியிருக்கிறார் அந்த தலைவிதி பிரகாரம் தான் நடக்கும். ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசி கரத்தில ஓட்டை கொடுத்திருக்கிறான் கொலகார பாவி. வாழ வழி இல்லாத ஓடி வந்த அவனுக்கு உன் தந்தை அமைச்சர் பதவி போட்டு கொடுத்தார். பதவி வரும் பொழுது பணிவு வர வேண்டும் என்பார்கள். அந்த பாவிக்கு வராதும்மா. பாலிலே விஷம் கலந்த என் நாட்டு மன்னர் உன் தந்தையை கொன்று விட்டு பழி உன் மீது போட்டு விட்டான். நீ கூறினாயே தர்மம், அந்த தர்மத்திற்கு உயிரிருந்தான் என்று ஒரு நாள் அவன் செய்த பாவத்திற்கெல்லாம் தண்டனை அனுபவித்தே ஆகுவான். அதுவரை இந்த நாட்டிலே இருந்தா அந்த பாவி உன்னை கொன்று குவித்து விடுவான். ஆகையால் அதோ தெரிகிறது வா, எங்க பெரும்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். அதை தாண்டினால் பாண்டிச்சேரி பார்டர் வந்துவிடும். கண்ணாடி பாட்டெல்லாம் வாங்காது, கலகலகலன்னு கேட்கும். போலீஸ்காரங்க பிடிச்சிடுவாங்க. பிளாஸ்டிக் பாட்டிலாம் வாங்கி நம்ம சீனு எடுத்து போற பையில சுத்தி வச்சிடும். திண்டிவனம் வந்த பிறகு நான் எடுத்துக் கொள்கிறேன். கிளிநூர் டோல் கட்ட மட்டும் நீ தாண்டி கொடுத்துடு. பொம்பளைங்க உங்களை செக் பண்ண மாட்டார்கள், எங்களை தான் சக்கு 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 பண்ணுவாங்க. ஒரு நாட்டுக்கே இளவரசி நான் என் கரத்தில் ஓட்டை கொடுத்து இந்த நாட்டில் இருக்க கூடாது, இந்த நாட்டை விட்டே போக வேண்டும் என்று அந்த படுபாவை எடுத்திருக்கின்றானே. என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயே அம்மா, அம்மா ஆராரிரோ
எல்லாத்தையும் காத்திருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீங்களும் அம்மாவை வாங்க முடியுமா? ஆசைப்பட்டா எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? ஆயிரம் உறவு உன்னை தேடி வந்து நின்றாலும் தாய் போலே
இந்த உலகத்தில் உயிர் வாழ வேண்டும் ஆண்டவா. என்னுடைய வாழ்க்கையே எப்படி கழிந்து போய்விட்டது கடவுளே ஆண்டவா. உன்னை பிரிந்து நான் படும் பாட்டை சொல்லி தீர்க்க முடியவில்லையே அம்மா. இந்த உலகத்தில் அனாதையாகி விட்டனே, யாருமற்ற பாவியாகி விட்டனே. சின்ன சிறு வயது தான் பெற்றெடுத்த தாய் தந்தை அனாதையாக விட்டிருந்து விட்டாங்க. நீ யாரும் இந்த அண்ணனுக்கு துணையாக இருப்பாய் நினைத்தேனே அம்மா. நீயும் என்னை தவிக்க விட்டு சென்று விட்டாயே. இந்த உலகத்தில் யாருமற்ற பாவியாகி விட்டனே, யாருமற்ற அனாதாகி விட்டனே அம்மா. எங்களை 10 மாதம் சுமந்து எண்ணங்கள் சகித்து பெற்றெடுத்த தெய்வங்களே, நீங்கள் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் எங்க நிலைமை இப்படியாக இருக்குமா? இப்படி அனாதையாகி விட்டோமே, யாரு மற்ற பாதையாகி விட்டோமே அப்பா. 2 கட்ட வீரல கட்டி வச்சு நீயும் கட்ட விரல கட்டி வச்சு இறைவா. ரெண்டு கட்ட விரல கட்டி வச்சு நீயும் கட்டில தூங்க, மர கட்டையில வேக உன அப்பா நீ பிள்ளைங்க தூக்கி
விட்டதில்லை கோபம் வந்தால் கூட பிள்ளைங்களை திட்டினதில்லை அப்பா எங்களை கஷ்டப்பட விட்டதில்லை கோபம் வந்தால் கூட பிள்ளைகளை திட்டினதில்லை நீ ராஜா வாழ்க்கை வாழ்ந்த அம்மா மடியில் மண்ணா சாஞ்சி போற போல போற பிள்ளைங்க தூக்கி போற கட்ட விரல கட்டி வச்சு நீ கட்டி நின்று தூங்க மரக்கட்டையில வேக போன அப்பா நீ போன உன் தேர பிள்ளை தூக்கி நான் அண்டவா இறைவா நல்லவர் வாழக்கூடாது என்பதுதான் இந்த நாட்டின் தலையெழுத்தா உள்ளத்திலே வஞ்சமும் புதத்திலே பஞ்சமத சிந்த பேசும் கையவர்கள் எல்லாம் இந்த நாட்டில் வாழ்கின்றார்கள் என்னை போன்று நல்லவர் வாழ்வதற்கு இந்த உலகத்தில் இடமே கிடையாதா பிரபாவி இந்நாட்டு அமைச்சர் கருணாகும் என் தங்கையின் வாழ்க்கை சீரழித்து கொலை செய்து விட்டானே என் தங்கைக்கு சரியான நீதி கிடைக்கவில்லையே என் தங்கைக்கு சரியான நியாயம் கிடைக்கவில்லையே நான் உயிர் வாழ்ந்ததே என் தங்கச்சிக்காகத்தானே இந்த உலகமே என் தங்கை என்று வாழ்ந்தேனே அப்படிப்பட்ட என் தங்கை இல்லாத இந்த உலகத்தில் நான் இதற்காக வாழ வேண்டும் நான் உயிரோடு வாழ்ந்து யாருக்கு என்ன பலன் தங்கா நீ எங்கு சென்றாயோ அங்கு இந்த அண்ணன் வரம்மா இந்த மண்ணில் தான் நாம் வாழ்வதற்கு இடமில்லை அந்த விண்ணிலாவது நாம் இருவரும் அண்ணன் தங்கையாக வாழலாம் நீ சென்ற இடத்தில் வருகின்றேன் என்னை ஏற்றுக்கொள் தங்கா என்ன இது என் தங்கை இல்லாத இந்த உலகத்தில் வாழக்கூடாது என்ற முடிவுக்கு வந்தேன் யாரோ ஒரு பெண் அழுது கொண்டே வளர்ச்சிக்கு செல்கின்றாளே பாவம் யார் பெற்ற மகளோ தெரியவில்லை என் தங்கச்சி தான் எங்களை காப்பாற்ற முடியல அந்த மங்கையாவது காப்பாற்றுகின்றேன் அம்மா போகாதீங்க நில்லுங்க அம்மா